Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஓடும் குதிரா சாடும் குதிரா 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மூவி. இந்த படத்துல ஃபகத் ஃபாசில், லால், கல்யாண பிரியதர்ஷினி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. கல்யாண காதல் காமெடி டிராமா மூவி. பயங்கர ஆவரேஜா சிம்பிளா பிரிடிக்டபிளான டோன்ல போரிங்கா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும். டைரக்ட் ஸ்கிப்பபிளான பிலோ ஆவரேஜ் மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஃபகத் ஃபாசிலோட படத்துல மினிமம் கேரண்டி இருக்கும். இந்த படம் பயங்கர வீக்கா இருக்குங்கிறத இந்த படம் பார்க்க உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்யாண வேலை தடபுடலா நடந்துகிட்டு இருக்க நேரத்துல ஹீரோயினுக்கு கனவு வருது. நம்ம கதையோட ஹீரோ வெள்ளை ஷர்வானி போட்டுக்கிட்டு வெள்ளை குதிரையில வரணும்னு சொல்லி ஹீரோயின் ஆசைப்பட்டு கேட்க, நம்ம கதையோட ஹீரோ நைட்டா குதிரையை ரெடி பண்ணிக்கிட்டு காலையில வரும்போது குதிரை குதிச்சு நம்ம கதையோட ஹீரோக்கு தலையில அடிபட்டு நம்ம கதையோட ஹீரோ கோமாக்கு போக, அதுக்கப்புறம் அவரோட காதல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கலாட்டா என்ன, கல்யாணம் நடந்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜான சிம்பிளான ஒன் லைன் வீக்கான சப்ஜெக்ட் உள்ள ஸ்டோரி தான் எடுத்து லீனியரா பிரசென்ட் பண்ணி காமெடி மூலியமா ஒப்பேத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 45 மினிட்ஸ் ஓகேஷான ஒரு டோன்ல நீட்டான நரேஷன்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் படம் இன்டர்வலுக்கு அப்புறம் செல்ஃப் எடுக்கல. பயங்கர வீகா, லாகிங்கா, போரிங்கா, ஸ்லோவா, டிராக் ஆயிடுச்சுங்கிறது செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். கிளைமேக்ஸுமே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் முடிச்சு வச்சிருக்காங்க. அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா, என்கேஜிங்கா இல்ல, ஓவர் டிராமட்டிக்கா, ஃபேக்கா இருந்துச்சு. எக்ஸென்ட்ரிக்கா ஒரு கேரக்டருமே பயங்கரமா பிஹேவ் பண்ணாலும் ஹியூமருக்கு அது எந்த வகையிலுமே சப்போர்ட் பண்ணல. காமெடி 40ல 4 கூட ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸுமே அந்த அளவுக்கு யாருமே பெர்ஃபெக்டா நீட்டா இல்லையோ நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு தான் கேரக்டர் நிறைய விஷயத்த ரொம்ப டேக் இட் ஈஸியா கொண்டு போயிருக்கு. தனி ஸ்டோரியோட நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன், மெயின் பிளாட் லவ்ல இருந்து பர்சனாலிட்டிக்கு மாறி மென்டல் டிசார்டரை வச்சு இவங்க என்ன சொல்ல வராங்கிறது எல்லாமே ரொம்ப ஆடா நேச்சுரலோட பிளெண்ட் ஆகாம இன்ஆர்கானிக்கா இருக்குன்னு உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். பல விஷயம் ரொம்ப பிரெடிக்டபிளான டோன்ல இருந்துச்சு. இவங்களோட லவ் டிராமா போர்ஷன் அண்ட் பிரசன்ட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் இவங்க பெட்டரா போர்ட்ரேட் பண்ணியிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. பல படத்துல ஹிட் கொடுத்த ஹீரோவை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து ஃபிளாப் படம் பண்ண வச்சிட்டாங்களோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான தமிழ் டப்டு மலையாளம் மூவி தான் இந்த ஓடும் குதிரா சாடும் குதிரா. நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3.4 out of 10. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.